ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எக் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் செய்கிறதுக்கான பொருள் காட்ட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எக் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல முட்டையை வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தட்டை போட்டு மூடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொதிச்ச பிறகு நம்ம முட்டைவே வச்சு எடுத்த பிறகு உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்து எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். உரித்து மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கிராம்பு, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நட்சத்திர பூ எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வைத்துக்கலாம். அரைச்சதை எடுத்து இப்போ போட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கிண்டிகிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கிண்டிகிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொதிக்குதுன்னு. கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்காமல் கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காய தக்காளி எல்லாம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போடுறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை மட்டும் போடு. வெங்காயம் போட்டு கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிண்டணும் நல்லா. உங்களுக்காக தான் வெயிலில் உட்காந்து சமைச்சிட்ருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னிறமாக வந்துச்சு. இப்போ தக்காளி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போகிறோம் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டு தக்காளி வதக்கிறதுக்கு கல்லுப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கின பேருக்கு தயிர் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலாவும் போட்டு கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டம்ளர் அரிசி போடுறீங்களா, அதை விட ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். நம்ம அரிசி போட்டோம், கிண்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட்டு முட்டை வைக்க வரோம். வறுத்து வச்ச முட்டையை போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே சொல்லிருக்கோம் உங்கள்கிட்ட. அப்படியே 3 ஃப்ரெண்ட்ஸ் தட்டை போட்டு முடிச்சுட்டு பிரியாணி செஞ்சுருக்கோம். அதை மூடி வச்சுருக்கோம். வெந்ததும் நாங்கள் எடுத்து காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தம் போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன நீங்கள் தம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கமன்னு இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம். நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.